நடிகர் வடிவேலுவுக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவிக்கப் போவதில்லை என நடிகர் சிங்கமுத்து உத்தரவாதம் அளித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வடிவேலு குறித்து இழிவாக பேசப் போவதில்லை என்று நடிகர் சிங்கமுத்து தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாத மனு தாக்கல் தற்போது செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடிவேலுவுக்கு எதிராக வாய்மொழியாகவோ எழுத்து வடிவிலோ டிஜிட்டல் முறையிலோ அவதூறு கருத்தை வெளியிடப் போவதில்லை என்று நடிகர் சிங்கமுத்து தற்போது தெரிவித்துள்ளார். வடிவேலுவுக்கு எதிராக வாய்மொழியாகவோ எழுத்து வடிவிலோ டிஜிட்டல் முறையிலோ அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என்று நடிகர் சிங்கமுத்து தற்போது தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக வடிவேலு தொடர்ந்த வழக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, தற்போது வடிவேலு குறித்து இழிவாக பேசப்போவதில்லை என்று நடிகர் சிங்கமுத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாத மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டில தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும், நடிகர் சிங்கமுத்துக்கு உத்தரவிடக் கோரி தன்னை பற்றி அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நடிகர் வடிவேலு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனிமேல் அவருக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் எதையும் தெரிவிக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்யும்படியும் சிங்கமுத்து தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி ஜெயசித்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி நடிகர் சிங்கமுத்து தரப்பில் உத்தரவாத மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த உரிமையல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த தகவல்களையும் வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை பதிவு செய்த நீதிபதி பிரதான வழக்கின் விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருந்தார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.